ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th நியூ ஹிஸ்ட்ரியில் இருக்கிற 6th யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் தான் வந்து ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். 6th யூனிட் வந்து தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 1875 வந்து ஆரிய சமாஜம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்து மதம் வந்து மறுமலர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. 1891 வந்து பிரம்மஞான சபையோட தலைவராக அன்னி பெசன்ட் வந்து நியமிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் 1870 வந்து வங்காளத்தில் வந்து உருது மொழிக்கு பதிலாக இந்தி மொழியை வந்து நீதிமன்ற மொழியாகவும் அலுவலக மொழியாகவும் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாரசீக அரேபிய எழுத்துக்கு பதிலாக தேவநாகரி வடிவத்தை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. 1882 ஜூலை டு ஆகஸ்டில் வந்து நிறைய வந்து இந்த இந்து முஸ்லீம்க்கு இடையேயான கழகங்கள் வந்து நடக்கும். இது வந்து சேலம்ல வந்து 1882 ஜூலை ஆகஸ்ட்ல வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1893 ஜூலைல வந்து 1893 ஜூலைல வந்து என்னன்னா வடமேற்கு மாகாணத்தில் ஆசாம்கர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே வந்து சர்ச்சைகள் வந்து ஏற்பட்டிருக்கும். 1883 டு 1891 வரைக்குமே வந்து இந்த பசுவதை தொடர்பான கழகங்களும் அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து இந்து முஸ்லீம் கிடையான கழகங்களும் வந்து நிறைய வந்து அங்கங்கே நடக்கும். ஆனால் பஞ்சாப்ல மட்டுமே வந்து 15 கழகங்கள் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1880 வந்து உள்ளாட்சி தேர்தல் வந்து நடக்கும். அது வந்து எதுக்கான தேர்தல்னா நகராட்சி உறுப்பினரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் வந்து நடக்கும். 1905 to 6 வந்து என்னன்னா சுதேசி இயக்கங்கள் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதே டைம்ல தான் வங்காள பிரிவினையும் வந்து நடந்துட்டு இருக்கும். அப்போ வந்து அந்த ஒரு ஆங்கில எழுத்தாளர் வந்து இந்த மாதிரி வந்து இந்துஸ்க்கு நடந்த அநீதிகள் வந்து அந்த இஸ்லாமிய அரசுல வந்து இந்துக்கள் நடந்த அநீதியை பற்றி எழுதியிருப்பாரு. இலக்கியத்திலையும் வந்து அப்புறம் புக்ஸ்லேயும் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ அதனால வந்து இன்னமுமே வந்து இந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் நடுவில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து 1942 என்னன்னா சார் நெக்ஸ்ட் வந்து 1942 1909 வந்து பஞ்சாப் இந்து சபை அப்படிங்கிறத வந்து நிறுவுவாங்க. 1909 பஞ்சாப் இந்து சபை அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து இனவாத அரசியலுக்கு வந்து அடித்தளமிட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. 1906 அக்டோபர் 1 வந்து முஸ்லீம் லீக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதோட ஃபர்ஸ்ட் மாநாடு வந்து சிம்லால வந்து நடக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து 1907 வந்து முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு அரசியல் அமைப்பு வந்து முஸ்லீம் லீக் மூலமா வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 1916 வந்து லக்னோ ஒப்பந்தம் நடக்கும். இதன் மூலமா வந்து முஸ்லீம்களுக்கு வந்து தனி அரசியல் அடையாளத்திற்கான அலுவல் முத்திரையை வந்து முஸ்லீம் லீக் வந்து வழங்கியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 1916 வந்து லக்னோ ஒப்பந்தம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1909 வந்து மிண்டோ மார்லி சட்டம். இதன் மூலமா வந்து 27 உறுப்பினர்கள், அதாவது சட்டமன்றத்துல வந்து அலுவலர் அல்லாத 27 உறுப்பினர்களுக்கான இடத்துல வந்து 8 இடத்த வந்து முஸ்லிம்களுக்கு வந்து வழங்கிரும். யாருன்னா வந்து பிரிட்டிஷ் அரசு. நெக்ஸ்ட் வந்து 1915 இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான இயர். இதுல வந்து என்னன்னா இந்துக்களின் முதல் அகில இந்திய மாநாடு வந்து ஹரித்வார்ல வந்து கூட்டப்படும். அது இல்லாம அகில இந்திய இந்து மகா சபையை வந்து டேராடூனை தலைமையா கொண்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அகில இந்திய இந்து மகா சபையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க 1915. 1909 வந்து என்னன்னா பஞ்சாப் இந்து சபையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து 1920 to 22 இந்த பீரியட்ல வந்து இந்து மகாசபை வந்து ப்ராப்பரா வந்து செயல்படலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து 1921 வந்து வேல்ஸ் இளவரசர் வருகை வந்து புறக்கணிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 1922 வந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து 1920. ஆனால் வந்து ஒத்துழையாமை இயக்கம் 1922 வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. 1924 வந்து கலீஃபா பதவி வந்து பறிச்சிருவாங்க. 1923 ஆகஸ்ட்ல வந்து என்னன்னா மோதிலால் நேருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு யாரு மதன் மோகன் மாளவியாக்கும் நடுவில் வந்து அலகாபாத்ல வந்து நடந்த நகரசபை தேர்தலுக்கு வந்து போட்டி வந்து நடக்கும். அதுல வந்து மோதிலால் நேரு தான் வந்து வின் பண்ணுவாரு.
ஓகேவா. நெக்ஸ்ட்டு 1920 வந்து 1920 வந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து நடந்திருக்கும். அதை தான் வந்து 22 வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். அதே மாதிரி 1923 ஆகஸ்ட்டில் வந்து இன்னொன்று வந்து என்னென்னா இந்து மகாசபையோட 6வது மாநாடு வந்து வாரணாசியில் நடக்கும். இந்து மகாசபையோட 6வது மாநாடு வாரணாசியில் நடக்கும். ஓகேவா. 20 வந்து ஒன்றும் பெருசாக இல்லை, அந்த ஒத்துழையாமை இயக்கம் ஸ்டார்ட் பண்ணது தான். 1924 வந்து அதாவது லாலா லஜபதி ராய் வந்து என்ன சொல்லுன்னா பஞ்சாப் மாகாணத்தை வந்து ஹிந்துஸ்க்கு தனியாக முஸ்லீம்ஸ்க்கு தனியாக வந்து பிரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. இதை வந்து இந்து மகாசபையை வந்து அகண்ட இந்துஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து 1923 ஆகஸ்ட் பார்த்தாச்சு, 20 பார்த்தாச்சு. 24 2 இன்சிடென்ட் வந்து நடக்கும். கலீஃபா பதவி பறிப்பு, அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப் மாகாணத்தை வந்து பிரிக்கணும்னு சொல்லியிருப்பாரா. 1927 மார்ச் 20 வந்து என்னன்னா டெல்லியில் வந்து முஸ்லீம்ஸ்கோட மாநாடு வந்து நடக்கும். அதில் வந்து 4 கோரிக்கைகளை வந்து நீங்கள் வந்து 4 கோரிக்கைகள் நாங்கள் வந்து சொல்கிறோம், அது வந்து ஒத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து இந்த தனித்தொகுதி கோரிக்கையை வந்து கைவிடுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான மாநாடு. அதில் என்னென்ன 4 தொகுதிகள் அப்படின்னு 4 கோரிக்கைகள்னு பார்த்தோம்னா, பஞ்சாப்லேருந்து சிந்து பகுதியை வந்து தனியாக பிரிக்கணும், பலுச்சிஸ்தானையும் அதன் எல்லைகளையும் வந்து சீர்திருத்தணும், அதுக்கப்புறம் வந்து பஞ்சாபிலும் வங்காளத்திலும் மக்கள் தொகை அடிப்படையில் வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படணும், அதுக்கப்புறம் மத்திய சட்டமன்றத்தில் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து 33% இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் லாஸ்ட்டில் அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க இந்திய தேசிய காங்கிரஸோட தலைமை. அதுக்கப்புறம் 1925 வந்து 25 வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு நிமிஷம், 1925 வந்து உருவாக்கப்பட்ட ராஷ்ட்ரிய சுயசேவா சங்கம் RSS வந்து விரிவடைஞ்சிட்டே போகும். அதில் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து 1,00,000 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. வேற யார் யார் உறுப்பினர்களாக இருப்பாங்கன்னா, KB ஹெட்கேவர், VT சவார்கர், MS கோல்வாக்கர், அவங்க எல்லாமே வந்து உறுப்பினர்களாக வந்து இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 1934 வந்து VT சவார்கர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்துக்களாகிய நாங்களாகவே ஒரு தேசமாக உள்ளோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் வந்து 1934 வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, இந்து மகா சபையிலையும் RSSலையும் உறுப்பினராக இருக்கிறவங்க, அதாவது INCல உறுப்பினராக இருக்கிறவங்க வந்து இந்து மகா சபையிலையும் RSSலையும் உறுப்பினராக இருக்கக்கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1938 டிசம்பரில் வந்து நடந்த ஒரு செயற்குழுவில் வந்து இந்து மகாசபையில் உறுப்பினராக இருக்கிறவங்க காங்கிரஸில் உறுப்பினராக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு வந்து திரும்ப வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 1937 வந்து தேர்தல் வந்து நடக்கும், சட்டமன்ற தேர்தல். அதில் வந்து 11 மாகாணங்களில் வந்து நான் வந்து இன்னொரு இதில் வந்து 10 மாகாணங்கள்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக 11 மாகாணங்களில் வந்து 7 இடத்துல வந்து காங்கிரஸ் வந்து வின் பண்ணிடுவாங்க. முஸ்லீம்ஸ் வந்து ரிமைனிங் இருக்கிற 4 மாகாணத்தில் வின் பண்ணாலும் அதில் வந்து 4.8% வாக்குகள் மட்டும்தான் வந்து பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1936 to 37 வந்து இந்த மாதிரி வந்து ஜின்னா வந்து என்ன மாதிரியான முழக்கங்கள் வந்து முஸ்லீம்ஸ் இடையே பரப்புவார்னா, இஸ்லாமுக்கான ஆபத்தான காலம் வந்துருச்சு, ஏன்னா வந்து இவங்க அரசியலை வந்து காங்கிரஸ் வின் பண்ணிட்டாங்க, ஸோ இனிமேல் வந்து முஸ்லீம்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்டு அந்த மாதிரி பரப்பிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் 1939 வந்து 2ஆம் உலகப் போரில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸை வந்து கேட்காமையே வந்து ஆங்கில அரசு வந்து போர் வந்து நடத்துறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டு முடிவெடுத்துருவாங்க. ஸோ அதனால 1939 வந்து 39 டிசம்பர் 22 வந்து காங்கிரஸ் வந்து பதவியை வந்து ராஜினாமா பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க ராஜினாமா பண்ண 1939 டிசம்பர் 22 வந்து ஜின்னா வந்து மீட்பு நாளாக வந்து அறிவித்து செலிப்ரேட் பண்ணுவார். அந்த நிலைமையில தான் 1940 மார்ச் 26 லாகூரில் வந்து முஸ்லீம் லீக் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து தனி நாடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து வைப்பாங்க. 1940 தான் வந்து இந்த முஸ்லீம் லீக் வந்து
இந்த கோரிக்கை வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே 1900 அதாவது இதுக்கு முன்னாடியே வந்து கவிஞர் முகமது இக்பாலுங்கிறவர் வந்து இந்த மாதிரி வந்து 2 பேர்த்துக்கும் வந்து 2 தனித்தனி நாடு இருக்க மாதிரி வந்து யோசிச்சிருப்பாரு. அதே மாதிரி 1930 அலகாபாத்தில் நடைபெற்ற முஸ்லீம் லீக்ல மாநாட்டில் வந்து இக்பால் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, வடமேற்கு இந்தியாவை வந்து முஸ்லீம் அரசை வந்து தான் காண விரும்புகிறதா வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து ரகமது அலி வந்து ஸ்ட்ராங்காக வந்து அந்த இருநாடு கொள்கையை பற்றி வந்து வெளிப்படுத்தியிருப்பார். இருநாடு கொள்கையானா ஃபஸ்ட் வந்து 1937 சர் வாசிர் ஹசன் அப்படிங்கிறவர் தான் வந்து பம்பாய் லீக் மாநாட்டில் வந்து உரையாடலும் போது வந்து சொல்லுவார். 1940 மார்ச் 26 லாகூர் மாநாட்டில் வந்து பேசுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 1937 வந்து நடந்த பம்பாய் மாநாட்டில் சர் வாசிர் ஹசன் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா வந்து 1940 மார்ச் 23 வந்து என்னன்னா 3 வந்து முகமது அலி ஜின்னாவும் வந்து நவாப் ஜாஃபருல்லா கானும் வந்து தனிநாடு வந்து ஏற்படுத்துறதுங்கிறது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு வந்து நினச்சிருப்பாங்க. ஆனால் 1940 மார்ச் 23க்கு அப்புறமா வந்து இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து தனிநாடு கோரிக்கை வந்து வேணும் அப்படின்றதுல வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து இருப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, முஸ்லீம்ஸ் வந்து பெரும்பான்மையாக உள்ள பகுதி வந்து பாகிஸ்தானாகவும், ஹிந்துஸ் வந்து மீதி எல்லா ரிமைனிங் பார்ட்டியும் வந்து இந்தியன் யூனியனாகவும் வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக் வந்து தீர்மானம் வந்து நிறைவேற்றும். அது எப்போனா 1940 மார்ச் 23 தீர்மானம் நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் 1940 மார்ச் 26 வந்து லாகூர் மாநாட்டில் வந்து பேசியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1942 வந்து வெள்ளையனை வெளியேறு இயக்கம் வந்து நடக்கும். ஆனால் அதை வந்து முஸ்லீம்ஸ் வந்து புறக்கணிச்சிருவாங்க. 1946 வந்து அரசியல் நிர்ணய சபை தேர்தல் வந்து நடக்கும். அதுலேயும் வந்து அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 30 இடங்களில் மட்டும்தான் வின் பண்ணியிருப்பாங்க. வேற எந்த இடத்துலையும் அவங்களால 1946 வந்து அரசு செயலரான பெதிக் லாரன்ஸ் தலைமையில் 3 உறுப்பினர் கொண்ட அமைச்சரவை தூதுக்குழு வந்து இந்தியாவுக்கு வந்து வரும். அப்போ வந்து புதுடெல்லியில் வந்து பேசுவாங்க. அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த தூதுக்குழு தான் வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 1946 தான் வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து இந்தியாவில் வந்து டெல்லிக்கு வந்து வருவாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, 3 அடுக்கு கொண்ட கூட்டாட்சி முறையை வந்து பரிந்துரை செய்வாங்க இந்தியாவுக்கு. என்னன்னா, ஒரு முறை வந்து பம்பாய் மாகாணம், மதராஸ் மாகாணம், ஐக்கிய மாகாணம், பீகார், ஒரிசா, மத்திய மாகாணம் இதெல்லாம் வந்து ஹிந்துஸ் வந்து பெரும்பான்மையாக இருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்திய மக்கள் வந்து இருக்கட்டும். அதுதான் வந்து பிரிவு 1, அதாவது குழு 7 அடங்கும். குழு பிங்கிறது வந்து என்னன்னா, பஞ்சாப், சிந்து, வடமேற்கு எல்லைப்புற மாகாணம் மற்றும் பலுச்சிஸ்தான் இங்கெல்லாம் வந்து முஸ்லீம்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ இங்கே வந்து முஸ்லீம்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் குழு சி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இந்துக்களும் முஸ்லீம்ஸும் வந்து ஈக்குவல் அமௌண்ட்ல இருக்கிற மாகாணத்தை வந்து இந்த அசாம் போன்ற வங்காளம் போன்ற பகுதிகளில் வந்து 2 பேருமே வந்து ஈக்குவல் அமௌண்ட் இருக்கட்டும், 3 டிவிஷனாக வந்து பிரிச்சிடலாம் அந்த மாதிரி வந்து பேசுவாங்க. அதுக்கு வந்து காங்கிரஸ் தலைவர்களும் ஜின்னாவும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒத்துக்குவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா 1946 ஜூலை 26 வந்து அந்த அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தை வந்து நிராகரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 1946 ஆகஸ்ட் 16 வந்து ஜின்னா வந்து என்னவா அறிவிப்பார் அப்படின்னா, நேரடி நடவடிக்கை நாள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பார். ஓகேவா? இதில் வந்து இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் வந்து அவ்வளோதான். தேங்க்யூ.